அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா சார்? தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சில்வர் வந்து இட்ஸ் அபண்டன்ட், உலகம் பூரா நிறைய கிடைக்குது. நம்பர் 1. ரெண்டாவது, அதுக்கான டிமாண்டும் அதிகமாக இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் அவசரப்படவே கூடாது. அவசரப்பட்டீங்கனாலே இட்ஸ் வெரி, எப்போவுமே வேர்ல்டில் அன்சர்டனிட்டின்னு ஒன்று வந்ததுனாலே எல்லா மக்களும் போகிறது கோல்டுக்கு தான். இதே மாதிரி ஒரு 40 to 50 years பேக் இந்த மாதிரி ஒரு டாரிஃப் எடுத்துகிட்டு வந்தாங்க. பயங்கர அடி வாங்கினாங்க யூஎஸ். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை கூகுளாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், இவங்க யாருமே கார்பரேட் டேக்ஸ்னு 5 பைசா கூட, இவங்க என்ன டேக்ஸு கட்டுறாங்களோ அது எல்லாமே மக்கள்கிட்டேருந்து இப்படி வாங்கி அந்த பக்கம் தராங்க. நம்மளை எப்படி ஜிஎஸ்டி இருக்குது, ஸோ அதே மாதிரி டாரிஃப் வந்து டைரெக்டாக ஒரு காமன் மேன், ஒரு தங்க கம்மலோ இல்லை ஒரு மூக்குத்தியோ இல்லை ஒரு பிரேஸ்லெட்டோ மோதிரமோ வாங்குற ஒரு காமன் மேனை இட் டசன்ட் அஃபெக்ட். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிஸ்னஸ் ஆகுது நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்டும் ஸ்கைமேன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸினுடைய ஃபவுண்டருமான ராஜேஷ் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து குரோர்பதி கான்செப்ட் வந்து ரொம்பவே பிரபலமாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 25 வயது நபர் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. அவருக்கான குரோர்பதி கான்செப்ட்னா என்ன சார் சொல்லுவீங்க? எப்போ உங்களுடைய ஃபஸ்ட்டு 1 கோடி நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் குரோர்பதி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த 1 crore அப்படின்றது அது ஏன் அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபஸ்ட்டு 1 கோடி சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் அந்த 1 crore நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்லையாக இருக்கட்டும், இல்லை இத்தனை வருஷமாக நீங்கள் சேர்த்து வச்சிருந்த டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, பேஷியன்ஸ் எல்லாமே இருக்கட்டும், அந்த பணம் வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் ஆச்சோ அப்படியே பாதி ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு 1 crore உங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 5 years ஆச்சுன்னு வச்சுப்போம். அடுத்த 1 கோடி வர்றதுக்கு உங்களுக்கு 2.5 வருஷம் தான் ஆகும். அதுக்கு அடுத்த 1 கோடி வர்றதுக்கு 1.25 வருஷம் தான் ஆகும். இந்த மாதிரி இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு 1 crore ரீச் பண்ணுறது, த ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் தி ஹார்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அந்த எப்படியாவது அந்த ஃபஸ்ட்டு 1 crore மக்களை தள்ளிக்கிட்டு போய் அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டும் இந்த பணமும் இட் வில் டேக் கேர் ஆஃப் தம். நாம் அதுக்கப்புறம் அவசியம் இல்லை அவங்களுக்கு. ஓகே சார். இப்போ எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் இந்த 1 crore ரீச் பண்ண முடியும் சார்? இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க, 25 இயர்ஸாக இருக்கிறவங்க மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் போட்டால் வந்து 1 crore ரீச் பண்ண முடியும்? இப்போ யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னே, யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஆல்வேஸ் டு ஸ்டார்ட் வித் தி மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டு தான் உங்களுக்கு மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட வேகமாகவும் சரி அண்டு வளர்றது வேகமாக இருக்கும். ரெண்டாவது, மார்க்கெட் தர்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸு வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தராது. ஸோ நம்பர் 2, ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் வித் த மார்க்கெட். மார்க்கெட்னா மார்க்கெட்லேயே ஃபுல்லாக போயிடணுமா அப்படிங்கிறது கிடையாது. 100 minus your age, அதுதான் உங்களுடைய அசெட் அலோகேஷன் ஈக்விட்டியில் வச்சுருக்கணும். 25 வயசு அப்படின்னா 100 minus 25 75. 75% நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்குறீங்களோ அதில் 75% மார்க்கெட்டில் இருக்கும். அது நீங்கள் ஷேர்ஸ் வாங்கினாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலும் சரி, இட் ஹாஸ் டு பி இன் த மார்க்கெட். பாக்கி இருக்கிற 25ல் 15% டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இன்ட்ரெஸ்ட் வர்றது. அதில் மீதி இருக்கிற 10% வந்து இட் ஷுட் ஆல்வேஸ் பி இன் கோல்டு ஆர் சில்வர், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸில் இருக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு கொஷன். அந்த கோல்டு அண்ட் சில்வரும் நீங்கள் இன்னொரு 15% இன்வெஸ்ட் பண்ணிங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய மார்க்கெட் நாளைக்கு இறங்குச்சு அப்படின்னா இது ரெண்டும் தான் அந்த இறக்கத்தை உங்களை சேஃபாக வச்சுக்கிறதுக்கான காரணிகள். இப்போது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால்
எனக்கு 1 crore வரும் அப்படிங்கிறது உங்களுடைய டைமை பொறுத்து. எனக்கு 10 வருஷத்தில் நான் அந்த டார்கெட் அடையணும், 20 வருஷத்தில் நான் அந்த டார்கெட் அடையணும், இல்லை 30 வருஷத்தில் அந்த டார்கெட் அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் மாறுபடும். அது நீங்கள் கூகுளில் போய் நார்மலாக எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு போட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணி உங்களுடைய டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ, எத்தனை வருஷத்தில் இந்த அமௌண்ட் அடைய விரும்புகிறீங்க, ஒரு வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸ் கேட்பாங்க, எத்தனை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி. அதில் வந்து ரொம்ப ஓவராக போடாதீங்க, பி கன்சர்வேட்டிவ். 10% மேக்ஸிமம் 12, அதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய சிஏஜிஆர் போடவே கூடாது. இதை போட்டுட்டிங்கனாலே இட் வில் ஷோ யூ. மாதம் நீ இந்த அமௌண்ட்டு போட்டினா உனக்கு இந்த அமௌண்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி அதுவாகவே காமிச்சிடும். அதில் அந்த அமௌண்ட்டை உங்களால் மாதம் சேர்க்க முடியுமா, இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை நான் சேர்க்கறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் அதுக்கு ஏற்ற மாதிரி யூ அட்ஜஸ்ட் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கமாடிட்டியில் வந்து ஒரு செட் ஆஃப் அலோகேஷன் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கமாடிட்டிஸ்க்கும் கோல்டாக இருக்கட்டும், இப்போ சில்வருடைய விலையுமே வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. கமாடிட்டிஸ்க்கு எவ்வளோ சார் அலோகேட் பண்ணலாம்? உங்களுடைய மொத்த சேவிங்ஸில் 10%, இதுதான் மேக்ஸிமம் இட் கேன் கோ. ஏன் அது மேக்ஸிமம் இட் கேன் கோ அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான நாட்களில் இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு 5 மாதமாக இருக்கட்டும், 6 மாதமாக இருக்கட்டும், இல்லை 10 மாதமாக இருக்கட்டும், மார்க்கெட் தான் எப்போவுமே இட் ஹேஸ் அன் அப்பர் ஹேண்ட். மார்க்கெட் என்றைக்குமே ஏறிக்கிட்டு இருக்கும்பொழுது கோல்டோட ப்ரைஸ் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், இல்லாட்டி ஸ்லோவாக ஏறும். மார்க்கெட் வேகமாக இறங்குச்சுன்னா கோல்டோட ப்ரைஸு ரொம்ப வேகமாக ஏறும். ஸோ இதுக்காக தான் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு தேவை நீங்கள் 10வது மாடியிலேருந்து விழும்போது உங்களை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு நெட்டு உங்களுக்கு தேவை. அந்த நெட்டு தான் கமாடிட்டிஸ், கோல்டு அண்ட் சில்வர். அதுவும் அதில் இல்லை நான் வந்து சீக்கிரம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வாங்கி நாளைக்கு வித்துலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ப்ரோக்கரேஜ் அதிகமாகும், டேக்ஸ் அதிகமாகும், விச் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்லேயே பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் அவசரப்படவே கூடாது. அவசரப்பட்டிங்கனாலே இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதனால் பேஷன்ஸ் இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். இது மூணும் ரொம்ப முக்கியமாக தேவை. அதுக்கேற்ற மாதிரி கமாடிட்டிஸில் 10%க்கு மேலே போகவே கூடாது. 100 மைனஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா. இப்போது உங்கள் வயசு 30 ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மார்க்கெட்லேருந்து அந்த 5% எடுத்துகிட்டு இந்த ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போடணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் அந்த டிரான்சாக்ஷன் வாங்கிறது, கொடுத்துக்கள் வாங்கல் இது நடந்துட்டு இருக்கணுமே தவிர கோல்டு அண்ட் சில்வர் இட்ஸ் 10%. அதில் நீங்கள் கையே வைக்கக்கூடாது. 10%லேருந்து குறையவும் கூடாது, 10%லேருந்து ஏறவும் கூடாது. ஓகே சார், இப்போ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா சார்? தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சில்வர் வந்து இட்ஸ் அபண்டன்ட், உலகம் பூரா நிறைய கிடைக்குது, நம்பர் 1. 2வது அதுக்கான டிமாண்டும் அதிகமாக இருக்குது. இப்போது இண்டஸ்ட்ரியல் யூசஸில் அது நிறைய பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில்வர் வந்து எப்போவுமே கோல்டை விட இன் பர்சன்டேஜ் டேர்ம்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறும், அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக இறங்கும். அதையும் சொல்லிடுறேன். எங்கெங்கெல்லாம் நான் வந்து வேகமாக ஏறுங்கிறனோ அது வந்து வேகமாக இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்லோவாக ஏறுங்கிறனோ அதே மாதிரி ஸ்லோவாக இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கோல்டு ஸ்லோவாக ஏறும், அதே மாதிரி ஸ்லோவாக இறங்கும். ஸோ சில்வரில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்காக நான் போய் மார்க்கெட்டில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் சில்வர் கமாடிட்டியில் வாங்குறேன் அப்படின்னா இட்ஸ் வேஸ்ட். அந்த மாதிரிலாம் போகாதீங்க. கீப் இட் வெரி சிம்பிள். சில்வரை பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸோ அது வாங்கலாம். இல்லை எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு வேணாம், நான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னா சில்வர் பீஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ விச் ட்ராக்ஸ் தி அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் சில்வர். அது சில்வர் ஏறிச்சுன்னா இதுவும் ஏறும், சில்வர் இறங்குச்சுன்னா இதுவும் இறங்கும். ஸோ கோல்டு பீஸ் மாதிரி சில்வர் பீஸ். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சில்வர் பீஸில் மட்டும் போடுங்க காசு. நம்ம வீட்டுக்கு வருவோம். இதில் எல்லாத்தையும் கோல்டு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா டாரிஃப்னால அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இல்லை. எல்லாருக்கும் இது தெரியும், டெம்பரரி அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அந்த டாரிஃப் வந்து டைரெக்டாக ஒரு காமன் மேன், ஒரு தங்க கம்மலோ இல்லை ஒரு மூக்குத்தியோ இல்லை ஒரு பிரேஸ்லெட்டோ மோதிரமோ வாங்குற ஒரு காமன் மேனை இட் டசன்ட் அஃபெக்ட். ஸோ அதனால் தங்கத்தோட விலை வந்து ஏறாது. இட்ஸ் நாட் அன் அன்சர்டனிட்டி இந்த மார்க்கெட். இப்போ ஏதாவது போர் வருதா
அப்போ ஏறும் தங்கத்தோட விலை. ஏன்னா அங்கே அன்சர்டனிட்டி இருக்குது, பாதுகாப்புக்காக கோல்டு. பாதுகாப்புக்காக இங்கே வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குளோபல் எக்கனாமிக் ஸ்லோ டவுனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது போர் இதுவாக இருக்கட்டும், இல்லை 2 நாட்டுகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மனஸ்தாபம் இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே கோல்ட் ப்ரைஸ் வில் கெட் அஃபெக்டட் ஆன் அ குளோபல் பேசிஸ். தனிநபரால் அஃபெக்ட் ஆகாது. ஆமாம். ஸோ லோக்கல் பேசிஸில் மார்க்கெட் இறங்குதா, அப்போ எல்லாம் இங்கேருந்து அங்கே போவாங்க, அப்போ தான் ஏறும். ஓகே சார், இப்போ மறுபடியும் crorepati கான்செப்ட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு சார் இருக்குது? இப்போ 1 crore இப்போ நம்ம பார்த்தா 1 crore வேல்யூ வேறு இருக்குது. இப்போ 20 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா 1 crore வேல்யூ வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் எப்படி சார் இந்த 1 crore வந்து அஃபெக்ட் பண்ணுது? நீங்கள் எஸ்ஐபி கால்குலேட்டர் தேடின அதே ப்ரௌசரில் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது தேடுங்க. ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் மணி அந்த வந்து நான் சேர்க்குற 1 கோடி இத்தனை வருஷம் கழித்து அதோட வேல்யூ என்ன அப்படின்றது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு பொருள் வந்து நீங்கள் ஒரு 1 crore வாங்குறீங்க. ஒரு காரு வந்து சரி அதெல்லாம் வேணாம்ப்பா, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்குகிறோம் இப்போ. ஓகே, இன்னொரு 5 years கழித்து அதே ஷூவுக்கு நீங்கள் 2000 ரூபா தர வேண்டியிருக்கும். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் உங்களுடைய பேஸ் ரேட் எதுவோ 100% உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த கான்செப்டையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 20 வருஷம் கழித்து இல்லாட்டி 10 வருஷம் கழித்து என் 1 crore வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்கும். இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர் ஒரு மணி ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் மணி கால்குலேட்டர்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய டார்கெட் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணியிருந்தீங்க, ஒரு 10 வருஷம் கழித்து எனக்கு வந்து 1 crore வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 10 வருஷம் கழித்து அந்த 1 crore உங்களுக்கு வேணும்னா 10 வருஷம் கழித்து அந்த 1 crore வேல்யூ மைட் பி 75 lakhs ஆர் 50 lakhs. 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ உங்களுக்கு 1 crore பர்ச்சேசிங் பவர் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது அந்த ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் மணி கால்குலேட்டர். என் டார்கெட்டு இத்தனை வருஷம்ப்பா, 1 crore இப்போதைக்கு இருக்கிற வேல்யூவில் அன்னைக்கு வந்து 1 crore எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட், அதுக்கு 2.5 கோடியோ இல்லை 3.5 கோடியோ அது காமிக்கும். ஸோ அந்த 2.5 கோடியோ இல்லை 3.5 கோடியோ அந்த அமௌண்ட்டை எடுத்து மறுபடியும் எஸ்ஐபி கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் இது கிடைக்கும். இதுதான் ரியாலிட்டி. இது எல்லாத்தையும் பார்த்தா மைண்டு பக்குன்னு இருக்கும், என்னடா அது அப்படின்னு இருக்கும். பட் இட்ஸ் அ ஃபேக்ட். இன்ஃப்ளேஷன் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் இட் வில் பி தேர். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஓகே 20 வருஷம் கழித்து எனக்கு 1 crore இவ்வளோ சேர்த்தா போதும் அப்படின்னு சொல்லி 20 வருஷம் கழித்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கும் பொழுது 25 லட்சத்துக்குரிய பொருள் தான் உங்களால் வாங்க முடியும். ஏன்னா பாக்கி இருக்கிற 75 lakhs இன்ஃப்ளேஷன் சாப்பிடும். ஸோ பர்ச்சேசிங் பவரோட கான் பை பொருளோட விலையெல்லாம் அந்த அளவுக்கு ஏறி இருக்கும். ரைட், இதுதான் கான்செப்ட். ஸோ எப்போவுமே ஒரு ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் மணி, அந்த இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டர் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் கம் பேக் டு தி எஸ்ஐபி கால்குலேட்டர் அண்ட் தென் யூ கால்குலேட் த மந்த்லி அவுட்கம். அதுக்கப்புறம் இந்த பணத்தை என்னால் சேர்க்க முடியுமா இல்லை முடியாதா? சரி, என்னோட டார்கெட் ஸ்டாண்டர்ட், நான் அதை மாற்ற மாட்டேன், நான் இதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லைப்பா எனக்கு இது ஸ்டாண்டர்டு, இது மேலே என்னால் போக முடியாது, ஐ கேன் அட்ஜஸ்ட் த டார்கெட் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங்.